என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கொரோனா மாதிரி இப்போ ஆப்பிரிக்காலேருந்து எப்போலோ வருது. உகாண்டா அதை சுற்றி இருக்க கண்ட்ரீஸில் மட்டும்தான் இப்போ இருக்குது. ஒழுங்காக கண்டெயின் பண்ணலைன்னா வித் ஸோ மச் ஆஃப் போரஸ் பார்டர்ஸ் மற்ற ஊரில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ இந்தியன் கவர்மெண்ட் இது ஒரு பெரிய த்ரெட்டாக யோசிக்கல. யோசிச்சாங்கன்னா அவங்களும் பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் ஆகும். எபோலா வைரஸோட இனிஷியல் ஸ்டேஜஸும் எல்லா வைரஸ் மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியும். ஆனால் இந்த எபோலாவுக்கு இது வரைக்கும் வேக்சின் இல்லை, மெடிசன் இல்லை. இல்லை அப்படி. ஆனால் இன்னொன்று, இந்த எபோலா அட்டாக் பண்ணால் மோர் தென் 90% இஸ் எ டெத்து தான்ன்றாங்க. இல்லைங்க, 90%ங்கிறது அண்ட் எல்லாரும் வந்து ஃபுல்லாக இப்போ நம்ம கொரோனாவில் நாங்கள் ஒரு மாஸ்க்கை போட்டோம், ஒரு ஏப்ரனை போட்டோம். ஃபர்ஸ்ட் வேவ்ல ஃபுல்லாக மூடிக்கிட்டு இருந்த மாதிரி அந்த மாதிரியே சுற்றணும். மூச்சு முட்டுறது வருஷம், ப்ளீடிங் வருதோ இல்லை மூளை ப்ராப்ளம் வந்தோ அதுக்கப்புறம் இறக்குறதும் போகலாம். அந்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னா ரொம்ப அட்வான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், ரொம்ப நாள் காப்பாற்ற வேண்டியிருக்கும், இல்லைன்னா காப்பாற்றுறது கஷ்டம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவர் விஜயலட்சுமி அவர்கள் சந்திப்புவார்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். என்ன மேம், கொரோனா மாதிரி இப்போ ஆப்பிரிக்காலேருந்து எப்போலோ வருது. WHO இதை அவசர நிலைன்ட்டு பிரகடனப்படுத்தியிருக்காங்க. கொரோனா மாதிரி இதுவும் இப்போ வேர்ல்டுக்கு இதாகுமா? இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு ஆஃப்ரிக்காவில் தான் கண்டெயின் ஆயிருக்கு. ஸோ ஆஃப்ரிக்காலேருந்து சில பேர் மெடிசன் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வெளிப்புறத்தில் இது வரைக்கும் பிக்கப் பண்ணலை. ஸோ இப்போ வரைக்கும் இது ஒரு கண்டெய்ன்ட் எபிடமிக்னு சொல்லுவோம். கண்டெய்ன்ட் எபிடமிக்னா ஒரு இடத்துல பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஹெல்த் கன்சர்ன் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து மக்கள் வெளியே போக மற்ற இடங்களில் பரவலாம். ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் எபிடமிக்காக அறிவிக்கலை. ஹெல்த் கன்சர்ன் இருக்குது, உருவாக வாய்ப்பு இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணது எல்லாமே ஆஃப்ரிக்கல் காண்டினென்ட்டில் தான். ஸோ இந்த காங்கோ, உகாண்டா அதை சுற்றி இருக்க கண்ட்ரீஸில் மட்டும்தான் இப்போ இருக்குது. ஒழுங்காக கண்டெயின் பண்ணலைன்னா வித் ஸோ மச் ஆஃப் போரஸ் பார்டர்ஸ் மற்ற ஊரில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உகாண்டா, காங்கோவிலேருந்து அதிகமாக நம்ம இந்தியாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு வராங்க. அங்கே நம்ம ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, அங்கேயும் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அது இங்கே பரவறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? அங்கேருந்து இப்போ டிசீஸ் இருக்கவங்க வந்தாங்கன்னா பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெல்த் டூரிசம் பார்த்தீங்கன்னா காங்கோ, உகாண்டாலேருந்து கம்மி தான். ஸோ பட் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கம்மி தான். அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்காலேருந்து ஜாஸ்தி. பட் யார் வந்தாலும் இப்போதைக்கு ஒரு கிளியரன்ஸ் இல்லாமல் எடுக்கிறதில்ல. இந்தியா வந்து இது வரைக்கும் பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணலை. US இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. சில கண்ட்ரீஸ் ஹவ் ஸ்டார்டட் இட் ஆஃப். ஆஸ் ஆஃப் நோ இந்தியன் கவர்மெண்ட் இது ஒரு பெரிய த்ரெட்டாக யோசிக்கல. யோசிச்சாங்கன்னா அவங்களும் பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு பீப்புள் கம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எகண்டாவுக்கு விசிட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்க்கோ யூரோப்க்கோ பார்த்தீங்கன்னா அங்கே போய் வேலை செஞ்ச டாக்டர்ஸ் தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வேர்ல்ட் கப் நடக்க போது அங்கே இருக்க பிளேயர்ஸை போகாத மாதிரி பார்த்துட்ருக்காங்க, தனியாக வச்சுருக்காங்க, எல்லாரையும் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் த கவர்மெண்ட்ஸ் ஃபீல் தேர் இஸ் அ பாசிபிலிட்டினா அப்போ ஸ்க்ரீனிங் ஆரம்பிப்பாங்க. யாராச்சும் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க ஒரு தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த பீரியடுக்கு அப்புறம் தான் நாட்டுக்குள்ளே அனுப்புவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் எல்லா கவர்மெண்ட்ஸும் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்குது. தேர் ஜஸ்ட் ஆன் அ வாட்ச், காஷியஸ் வாட்ச். எப்போ வந்து இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும்னு தோணுதோ அப்போ அதை ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஏதாவது கிளைமேட் சேஞ்ச் இருக்காம? இல்லை, இந்த வாட்டி வந்து இதில் ஹீட்டு, கோல்டு, அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள் ஆகிறதுக்கான இது ஹீட்டு கொண்டு நீங்கள் வந்து கிருமி டிவிஷனுக்கு சொல்லலாம். கிருமி வந்து டச்சால பரவுற கிருமி. அதாவது ஒருத்தர் ஓட்டிலேருந்து செக்ரீஷன், ஸ்மோக்கு வழியா, கண்ணு வழியா, இரும்பும் போது, தொம்பும் போது வர செக்ரீஷன்.
ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் கையில் போய் அவங்க கண்ணையோ மூக்கையோ வாயோ தொடும்போது அவங்களுக்குள்ள பறக்கும். இட்ஸ் அ கான்டாக்ட் மீடியேட்டட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. பெரிய அளவுக்கு அவங்க இரும்பினாங்கன்னா கண்ணில் பட்டா வாயில் பட்டாலும் பரவும். இதுதான் கான்டாக்ட் மீடியேட்டட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரெட் டச் பண்ணுறதுனால வருது. பட் என்ன ஒரு விஷயம்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது எபோலா வைரஸோட இனிஷியல் ஸ்டேஜஸும் எல்லா வைரஸ் மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. அவங்க சிம்டம்ஸ் அதிகமாகி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் போகும்போது தான், ப்ளீடிங் போகும்போது தான் நம்ம எபோலா யோசிப்போம். இப்போ நமக்கு வர ஃப்ளூ காய்ச்சல், வைரல் காய்ச்சல் மாதிரி தான் இதுவும் தரும். பரவுதல் அப்போ நடக்கும். ஸோ அதனால தான் இப்போ எபோலா நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ நம்பர் சடனாக வந்திருக்க முடியாது. ப்ராபப்ளி கொஞ்ச நாள் இருந்திருக்கு. ஏன்னா அது வார்டோன் ஜோன் அங்கே தான் இது வந்திருக்கு. ஸோ கொஞ்ச நாள் கண்டுபிடிக்காம ஒரு லெவலுக்கு மேலே போன பிறகு தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ இது 2 வகையாக எடுத்துக்கலாம். இப்போ பீக்குக்கு போயிடுச்சு, இது மேலே இறங்கும் அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை இதுக்கும் மேலே மோசமாக போகும், பல பேருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு யோசிக்கலாம். இது எல்லாமே இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் க்ளோஸ் வாட்சில் தான் இருக்குது. ஆமாம். இப்போ நம்ம கொரோனா ஒரு ஐ போன பிறகு நம்ம கிட்ட இருந்து அந்த இம்யூனிட்டி அது வந்த பிறகு, அது வேக்சின் போட்ட பிறகு அது அடங்கிருச்சு. ஆனால் இந்த எபோலாவுக்கு இது வரைக்கும் வேக்சின் இல்லை, மெடிசன் இல்லை. இது ஜயர் ஸ்ட்ரெயினுக்கு வேக்சின் இருக்கு. பட் இது புண்டிபுன்யோ ஸ்ட்ரெயின், இட்ஸ் a டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயினுக்கு வேக்சினும் கிடையாது, வைத்தியமும் கிடையாது. இன்ஃபேக்ட் மார்டாலிட்டி எவ்வளோங்கிறதும் தெளிவு இல்லை. இப்போ என்ன சொல்றாங்க, இவ்வளோ பேர் சஸ்பெக்டாக இருக்காங்க, இவ்வளோ பேர் பாசிட்டிவ், இவ்வளோ இருக்கலாங்கிறது கணிப்பு. பட் நீங்கள் வந்து எல்லா பழைய எபிடமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இப்படி போகும், ஆரம்பமே இப்படி இருக்கு. ஆமாம். ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ பேர் எஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் அதில் எத்தனை பேருக்கு இறப்புங்கிற விகிதமே நமக்கு தெரியும். இப்போ எவ்வளோ பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்குங்கிறது, எத்தனை பேருக்கு நோய் வந்திருக்குங்கிற விகிதமே நமக்கு இன்னும் சரியா தெரியல. இந்த காங்கோலாம் ஒரு காடு மாதிரி ஊர், அதில் வேற வந்து ஃபைட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் கன்ஃபியூஷன் இருக்கு. இது ரொம்ப மோசமான ஹைலி விரலண்ட் டிசீஸா, இல்லை மற்ற ஸ்ட்ரெயின் மாதிரி தான் இருந்ததா, பார்ட்டியல் இம்யூனிட்டி இருக்கா, சுத்தமாகவே இம்யூனிட்டி இருக்கா, இது எதுவுமே இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ வரைக்கும் தெரிஞ்சது என்ன, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது, அங்கேருந்து வர்றாங்கன்னா பார்த்துருக்கணும், ஐசோலேட் பண்ணணும், அங்கே உள்ளவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு மேலே நமக்கு எந்த அளவுக்கு இது பாதிப்பு இருக்குங்கிற கணிக்கிற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. ஆனால் இது 1976 கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. திருப்பி வேவ்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வேவ் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேண்டமிக் எபோலா ஜயர் ஸ்ட்ரெயின்ல வந்து அது வந்து வெறும் ஆப்பிரிக்கா மட்டும் இல்லாம யூரோப், அமெரிக்கா எல்லா இடத்துலயும் இருந்து தான் போயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஜிம்பாப்வே பேசன்ல. ஸோ திருப்பி நமக்கு அடிக்கடி இந்த எபோலா ஸ்ட்ரெயின் வந்துகிட்டு தான் இருக்கும். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். ஸோ அங்கேருந்து போற இடங்களையும் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா இந்த எபோலா நம்மளுக்கு புதுசா வரப்போகுது. ஆமா, நம்மளை பொறுத்த வரைக்கும் புதுசுதான். ஏன்னா அங்கிருந்து நீங்க சொல்ற அந்த காங்கோ சரி, உகாண்டா சரி, இங்க வந்து மெடிக்கல் கோர்ஸில் வராங்க, மெடிக்கல் டூர் கோர்ஸில் வராங்க. அது ஒன்றுச்சா நம்ம ஸ்டூடெண்ட் அங்க படிக்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் அங்க இல்லைங்க, அவங்க ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. அவங்க இங்க படிக்கிற நம்ம ஸ்டூடெண்ட் அங்க படிக்கிறாங்க, அங்க நம்ம ஆளுங்க ஒர்க் பண்றாங்க. அப்படி இருக்கப்ப இது வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. இதுவும் ஒரு பெரிய பேண்டமிக் தானே மாறும். எல்லா ஊர்ல இருந்தும் இப்ப வந்து இன்டர்நேஷனல் பார்டர்ஸே போறதுங்க. நீங்க எந்த இடத்துக்கு வேணா போகலாம். இந்தியன் கண்ட்ரி என்னைக்கு அங்க போறதுனால ப்ராப்ளம் நினைக்குதோ அப்ப நம்மளோட வரவங்க போறவங்கள ஸ்டாப் பண்ணிடுவாங்க. வந்தாங்கன்னா குவாரண்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ ஈச் கவர்மெண்ட் திங்ஸ் அபவுட் இட். இப்போ யூஎஸ் வந்து இது வரைக்கும் சொல்லாமல் இப்போ தான் க்ளோஸ் பண்ணிருக்கு, ஏன்னா வேர்ல்ட் கப்புக்கு. இதே மாதிரி போக்குவரத்து அதிகம் இருந்தால் இந்தியன் கவர்மெண்ட்டும் பண்ணும். தே நோ ஹவு டு டூ இட், தே வில் டூ இட். அப்போ குவாரண்டைன் போட்டு வந்தால் உள்ள வரதுக்கு வாய்ப்பில்லை. இது வரைக்கும் ஆப்பிரிக்காவை தவிர வெளியில் எந்த நாட்டிலையும் ஒரு இண்டிஜினஸ் பாப்புலேஷன், அதாவது அவங்களுக்கு கண்டுபிடிக்கல. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் கண்டெய்ன் வித் இன் ஆப்பிரிக்கா. இதே அடுத்த வாரம் நீங்க கேக்குறீங்க, அதுக்கு அடுத்த வாரம் எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. இன்னி பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்காக்குள்ளதான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி அப்படியே இருந்து போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். அப்படி. ஆனா இன்னொன்னு, இந்த எபோலா அட்டாக் பண்ணா மோர் தென் 90% இஸ் a டெத் தான்ன்றாங்க. இல்லைங்க, 90%ங்கிறது கிடையாது. போன வேவ்லயுமே நமக்கு கம்மியா தான் இருந்தது. இந்த வேவ்ல இன்னும் தெரியல. இப்போ என்ன சொல்றாங்க, நம்ம இப்போ ஒரு 200 பேர் டெத் ஆயிருக்காங்க, ஒரு 1000 பேருக்கு இருக்கலாம்னு சஸ்பெக்ட் பண்றாங்க. அதை வச்சு 20%ங்கிறாங்க, சில இடங்கள்ல 40-45%ங்கிறாங்க. இந்த வேவை பொறுத்த வரைக்கும் இன்னும் எங்களுக்கு மார்டாலிட்டி எவ்வளோன்னு தெரியல. ஏன்னா வந்து எபோலா பார்த்து 70%ல ஆரம்பிச்சு 20% வரைக்கும் டிஃபர் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வேவ்க்கும் வரும்போது. ஜயர் ஸ்ட்ரெயின் வரும்போது வேக்சினேஷனும் இருந்தது, நிறைய பேருக்கு வேக்சினேஷனும் பண்ணாங்க.
இப்போ இந்த ஸ்ட்ரெயினில் நமக்கு மார்ட்டாலிட்டி எவ்வளோன்னு இன்னும் தெரியலை. ஏன் தெரியலன்னா நம்ம டிசீஸை கண்டுபிடிச்சிருக்கோம், எத்தனை பேருக்கு வந்ததுங்கிறதே தெரியலை. ஆரம்பிச்சது காங்கோவில் மிலிட்ரி ஏரியாவில் ஃபைட் வரும்போது. ஸோ நம்ம யாரெல்லாம் சிக்காக இருக்கவங்களோ அவங்கள தான் பிடிச்சோம். இந்த லேசாக சிக்காக இருக்கவங்க எண்ணிக்கை ஆரம்பிச்சது, எத்தனை பேர் எக்ஸ்போஸ் ஆனது இன்னும் தெரியல. இந்த டேட்டா வரதுக்கே ப்ராப்ளி கப்புள் ஆஃப் வீக்ஸ் கழிச்சு தான் நம்மளால இதோட மார்ட்டாலிட்டி தெரியும். அசம்ஷன் இப்போ இருக்க அசம்ஷன் வந்து ஃப்ரம் தேர் வாஸ் ஒன் மோர் வேவ் ஆஃப் புண்டிபாக்னியோ வைரஸ் 45 to 50% இருக்கலாங்கிறது கருத்து. ஸோ இதே தான் சைனாலையும் நடந்தது. 2019 அக்டோபரில் கொரோனா. ஆனால் அதே 2020 ஜனவரிக்குள் பிப்ரவரிக்கு அது பெரிய பேண்டமிக்காக மாறுச்சு. அதே மாதிரி தானே இது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ கொரோனா இங்கே ஹேர்டு இம்யூனிட்டி இருக்கு நம்மளுக்கு இப்போ இது. ஆனால் இது வந்து நம்மளுக்கு எந்த ஹேர்டு இம்யூனிட்டி இல்லை, அந்த ஃபைட் பண்ணுற இம்யூனிட்டி நம்மக்கிட்ட இல்லை அந்த வைரஸ். அப்போனா இது வந்து சீக்கிரமாக இங்கே வந்து சீக்கிரமாக பரவும் இல்லை. இங்க டென்சிட்டி அதிகம், பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம். தேர் இஸ் a difference. ஏன்னா கொரோனா ஸ்ப்ரெட் ஆனது காத்து மூலமா. ஆமா. ஸோ அதனால ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான சான்சஸ் ஃபாஸ்ட். நீங்க ஒரே இடத்துல இருக்கீங்க, இந்த ரூமுக்குள்ள நம்ம 2 பேர் 1 மீட்டருக்குள்ள உட்கார்ந்துருக்கோம், ஒரு ஃப்ளைட்ல பக்கத்துல உட்கார்ந்தாலே பரவிடும். ஸோ அதுதான் கொரோனால ஆபத்தா இருந்தது. எபோலாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட செக்ரீஷன்ஸ், அவங்களுக்கு மூக்கு காதுலேருந்து சிம்டம்ஸ் வர செக்ரீஷன் இன்னொருத்தர் மூக்கு காதுக்குள்ளேயோ கையிலையோ போய் முகத்துக்குள்ளே போகணும், மியூக்கோசாக்குள்ளே போகும். அதுதான். ஸோ அந்த பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் கால் இட் அ லாஜிஸ்டிக் நைட்மேர் ஃபார் அ ஹாஸ்பிட்டல். இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா இட்ஸ் அ நைட்மேர். ஏன்னா அவங்க ஒரு செக்ரீஷனும் நம்ம கரெக்டாக வைக்கணும். பட் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கணும். ஒரு சான்ஸாக ஒருத்தர் வழியில் பார்க்குறோம், பரவாது. பட் கொரோனா பரவும். கொரோனா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் கண்ட்ரிஸ் ஸ்டிப் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, அவங்க வந்து ஏர்லியாகவே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ளூ மாதிரி இருக்க சமயத்துலேயே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒருத்தரோ டச்சில் இருக்கணும், க்ளோஸாக உட்காந்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தாலே ஸ்ப்ரெட் ஆகும். இதில் வந்து டச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜ். ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்ப்ரெட்டிங் அவுட் சைட் ஆஃப்ரிக்கா. பட் அட் த சேம் டைம் உள்ளே வந்துச்சுன்னா ஃபார் அ கண்ட்ரி லைக் இந்தியா, ஸ்பெஷலி அவர் ஹாஸ்பிட்டல் சிஸ்டமில் இட்ஸ் கோயிங் டு பி அ லாஜிஸ்டிக் நைட்மேர். பிகாஸ் எல்லாத்தையும் ஐசோலேட் பண்ணணும். அண்ட் எல்லாரும் வந்து ஃபுல்லாக இப்போ நம்ம கொரோனாவில் நாங்கள் ஒரு மாஸ்க்கை போட்டோம், ஒரு ஏப்ரனை போட்டோம். ஃபர்ஸ்ட் வேவ்ல ஃபுல்லாக மூடிக்கிட்டு இருந்த மாதிரி அந்த மாதிரியே சுற்றணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக எங்களுக்கு மேலே வந்து டீகண்டாமினேட் பண்ணிட்டு தான் ரிமூவ் பண்ணணும். எங்களுக்கு கொரோனாவில் ஒரு அட்வான்டேஜ், ஒரு டைட் மாஸ்க் சேவ்ட் அஸ். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் அஸ் who took a mask very properly, எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இது வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தால் எஸ் இட் வில் பி a லாஜிஸ்டிக் நைட்மேர். பட் கொரோனா அளவுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வருமானு கேட்டிங்கன்னா சான்சஸ் கம்மி. ஆனால் இங்கே டென்சிட்டி அதிகம் இல்லை. அதுதானே இப்போ நானும் சொல்கிறேன். நான் அதுதான் மாற்றி ஒன்றும் பேசலையே, நீங்கள் சொன்னதான் நான் சொல்கிறேன். நான் எதுவும் மாற்றி சொல்லி இங்கே வந்தால் பரவும், ஹாஸ்பிட்டலில் அதிகமாக இருக்கும். பட் வர்றதுக்கான சான்சஸ் கொரோனா அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதோட மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த எபோலா பாதிக்கப்பட்டவங்க மோர் தென் 7 to 16 days டெத்துன்னு சொல்கிறாங்களே, இது தெரியாது. இப்போ என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா 40% 50% இறக்கலாங்கிறது ஒரு கணிப்பு. இப்போ இவங்க WHO கொடுத்த டேட்டா பிரகாரம் 23% தான் இருக்குது. ஸோ போன எபோலா எபிடமிக்கில் மார்ட்டாலிட்டி வாஸ் லோ. முதல்ல வந்ததில் ஹையராக இருந்தது, ஜைரபிலிட்டியில் மார்ட்டாலிட்டி லோவாக இருந்தது. பட் என்ன சொன்னாங்க, நம்ம பேசல் பாப்புலேஷன் எவ்வளோன்னு எடுக்கவே இல்லை. ஸோ டெத்து வந்து நம்ம பர்சன்டேஜ் சரியாக கால்குலேட் பண்ணுறங்கிற கணக்கும் இருக்குது. ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். ஆஸ் ஆஃப் நோ வாட் மீ நோஸ், இதுக்கு மருந்து கிடையாது, மார்ட்டாலிட்டி ஹை தான். anything where mortality is about 10% is very high for us. mortality high தான், இதுக்கு மருந்து கிடையாது, சப்போர்ட்டிவ் கேர் தான். ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸலண்ட்டாக இருந்தால் தான் மேனேஜே பண்ண முடியும். ஸ்ப்ரெட்டை ப்ரிவென்ட் பண்ணணும்னா நிறைய ஹெல்த் எக்ஸ்பர்டைஸ் வேணும். ஸோ இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் டிசீஸ் டு கண்டெயின். பட் ஆஃப்ரிக்காக்குள்ளேயே இருந்து முடிஞ்சதுன்னா யாருக்கும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கோ, உகாண்டா அது அங்கே இருந்துகிட்டே இருக்குது. அங்கே ஒரு ஹேர்டு இம்யூனிட்டி உருவாக்கி அதனால் அந்த டெத் ரேஷியோ கம்மியாக இருக்குது அப்படின்னு யார் சொன்னா? நீங்க சொல்றீங்க. அப்படியெல்லாம் யாருக்கும் கிடையாது, இது வரைக்கும் எதுக்கும் அந்த ப்ரூஃபே கிடையாது. நீங்க அசியூம் பண்ணிக்காதீங்க. அங்க ஹர்ட் இம்யூனிட்டி புண்டிபாக்னியோ வைரஸ்க்கு கம்மியா இருக்குன்னு, அதிகமா இருக்குன்னு யார் சொன்னா? தெரியாது. ஸோ இது வரைக்கும் வந்த எபிடமிக், இது வரைக்கும் முன்னாடி வந்தது ஜயர் ஸ்ட்ரெயின், இட்ஸ் நியூ ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயினுக்கு ஹர்ட் இம்யூனிட்டி இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. இதுக்கு முன்னாடி இதோட சின்ன வேவ் ஒன்று முன்னாடி வந்திருக்கு சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில், இங்கே இல்லை. அப்போ பார்த்ததை வச்சு இவங்க சொல்றது 40-45% மார்ட்டாலிட்டி இருக்கலான்னு. இப்போ இந்த ஏரியாவில் இதுக்கு ஹர்ட் இம்யூனிட்டி இருக்குங்கிற எவிடன்ஸும் கிடையாது, எவ்வளோ மார்ட்டாலிட்டிங்கிறதும் தெரியாது. இப்போ இது எல்லாமே அனெக்டோடல்.
எங்களுக்கு ப்ராப்ளம் இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் WHO அறிவிச்சா மட்டும்தான். இப்போ நம்மளா ஸ்பெக்குலேட் பண்ணுறோம். ஸோ ஸ்பெக்குலேஷன் வச்சு ஃபேக்ட்ஸாக சொல்லாதீங்க. நோபடி நோஸ் வெதர் தெர் இஸ் ஹர்ட் இம்யூனிட்டி இன் ஆஃப்ரிக்கா ஃபார் திஸ் ஸ்ட்ரெயின் ஆஃப் எபோலா வைரஸ். ஆனால் இதுவுடைய சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கொரோனா மாதிரி, ப்ளூ ஃபீவர் மாதிரி, டெங்கு மாதிரி, அதே மாதிரி உடைய சிம்டம்ஸ் எல்லா வைரல் ஃபீவர் மாதிரி இதோட ப்ரோக்ராமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு காய்ச்சல் வரும், உடம்பு வலி வரும், கொஞ்சம் தும்மல், மூக்கடைப்பு, தலைவலி எல்லாம் இருக்கும். ஆரம்பம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மீசல்ஸாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு ஃப்ளூவாக இருக்கலாம், ஒரு டெங்குவாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் தான் இதுலேயே சரியாக போகிற குரூப்பும் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு பேஸை கண்டுபிடிக்க முடியல. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு ஆர்கனாக டேமேஜ் ஆகி மூச்சு முட்டுறது வருஷம், ப்ளீடிங் வருதோ இல்லை மூளை ப்ராப்ளம் வந்தோ அதுக்கப்புறம் இறக்குறதும் போகலாம். ஸோ இது ஒரு ஸ்பெக்ட்ரம். ஒரு எண்டில் மைல்டாக வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடலாம், இன்னொரு எண்டில் மல்டிபிள் ஆர்கன்ஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆகி ப்ளீட் ஆகி இறக்கலாம். ஸோ எந்த ஸ்பெக்ட்ரமில் பேஷண்ட் போவாங்கன்னு சொல்ல முடியாது. அண்ட் இன்குபேஷன் பீரியட் லாங்காக இருக்கிறதுனால ஒரு பேஷண்ட் வந்தால் ப்ரொலாங்டாக நம்ம அவங்கள ஐசோலேட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. இது வரைக்கும் வரலைனா தான் அப்படின்னு வெளியே அனுப்புறது. ஸோ எஸ், இதெல்லாமே இருக்குது. நீங்கள் கொரோனா பற்றி லங்ஸு எஃபெக்ட் பண்ணிச்சு, அது ரைட். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு தானே மெயினாக இது பண்ணுறது. அதுவும் YWCC வெள்ளை அணுக்கள்னு சொல்லுங்க, அதுதானே இது அட்டாக் பண்ணுது. அதுதானே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியான செல் அதை போய் டேமேஜ் பண்ணுது இல்லை? சரி, இப்போ அதனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி அதனால நிறைய இறப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல? அப்படிதான்ப்பா ஏற்படுது. இப்போ எனக்கு புரியல கேள்வியே. இப்போ எபோலா வைரஸ்ல உள்ள போகும்போது 2-3 விதமா ப்ராப்ளம் இருக்கு. ஒண்ணு, இது டைரக்டா ஆர்கனை டேமேஜ் பண்ணும். ஆமா. இன்னொன்னு, எதிர்ப்பு சக்தியை குறைச்சு நமக்கு செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரலாம். இன்னொன்னு, அவங்க டீஹைட்ரேட் ஆகி இறக்கலாம். ஸோ இது 3மே மார்டாலிட்டி காஸ். இது இந்த நோயோட தன்மை. இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க? பிளட்ல இருக்க WBC RBBC அட்டாக் பண்ணுதுன்னு சொல்றாங்களா மேம்? ஆமா, அதனால இதனுடைய டெத் ரேஷியோ அதிகமா. அதனாலதான் இந்த டெத் ரேஷியோவை, இந்த 3 காசோட தான் இந்த டெத் ரேஷியோ. இதுதான் இந்த நோய் வந்து இப்படிதான் இதோட நோய் தன்மை. திஸ் இஸ் ஹவ் இட் ஆக்ட்ஸ். புரியுதுங்களா? இதோட நோயே இதோட தன்மை தான். இதுல நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கேட்க ட்ரை பண்றீங்களா? ஆமா, பிளட்ல டைரக்டா அட்டாக் ஆகும். அதுதான். இது மட்டும் இல்ல சார், நிறைய நோய்கள் பெட்ல அட்டாக் பண்ணலாம். அதுல ஒண்ணு இது. இந்த நோயோட மார்டாலிட்டி ஹையா இருக்கிற ரீசன் இது 3மே தான். ஒண்ணு, நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரலாம், டீஹைட்ரேஷன் வரலாம், ஷாக்கு போகலாம், ஆர்கன் டேமேஜ் வரலாம். இது 3மே வரலாம். 3மே வெரி பேட் திங்ஸ் டு ஹேண்டில், நாட் ஈஸி டு ஹேண்டில். அந்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னா ரொம்ப அட்வான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், ரொம்ப நாள் காப்பாற்ற வேண்டியிருக்கும், இல்லைன்னா காப்பாற்றுறது கஷ்டம். இல்லை, காப்பாற்றுறதுக்கான எந்த இது மாதிரி எதுவுமே இல்லை மெடிக்கல்ல. முக்கால்வாசி வைரஸ்க்கு மெடிசன் கிடையாது சார். இப்போ 100 வைரஸ் எடுத்தீங்கன்னா 90க்கு மெடிசன் கிடையாது. ஸோ பாடி டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும் சப்போர்ட்டிவ் கேர் கொடுப்போம். பட் இதில் என்ன விஷயம்னா, ஒரு சப்போர்ட்டிவ் கேர் ஒரு பேஷண்ட்டு கொடுக்கறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அந்த டைமில் வேறு இன்ஃபெக்ஷன் வந்து இறந்துக்கலாம், அந்த டைமில் பிளட் நிறைய தேவைப்படலாம், அந்த டைமில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ சப்போர்ட்டிவ் கேருங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ். அதுலேயும் இறந்து போகலாம். அது இல்லாமல் இந்த வைரஸுக்குன்னு தனியாக மருந்து இல்லை. ஸோ யூ டாக்கிங் அபவுட் நோ மருந்து. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வைரஸஸ் இருக்கு மருந்து இல்லாமல். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த நிப்பா வருது, அதுக்கு மருந்து கிடையாது. ஈவன் கொரோனாக்கே ரொம்ப சாலிடாக மருந்துன்னு சொல்ல முடியாது. இன்ஃப்ளூயன்ஸா கிடையாது. வைரஸஸ்க்கு நம்மளால இது வரைக்கும் சாலிடா ஆன்டிவைரல்ஸ் கண்டுபிடிக்க முடியல. அப்ப வைரஸஸ் எப்படி ஹேண்டில் பண்றது? தடுப்பூசிகள் மட்டும்தான். இதுக்கு இல்லைங்கிறதுனால தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜயர் வைரஸ் கண்டுபிடிச்சாங்க. சீரம் இன்ஸ்டிடியூட்டும் ஆஸ்ட்ராசெனெகாவும் தே ஒர்க்கிங் ஆன் அ வேக்சின். தே ஆர் சேயிங் 2-3 monthsல ஏதாவது வரும்னு. வி ஹேவ் டு கீப் ஆர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். வந்துச்சுன்னா தட் மே அகெயின் திருப்பி வேக்சினேஷன் போடுற வேலையும் வரலாம். அதே மாதிரி அப்போனா நீங்கள் சொல்கிறது மாதிரி கொரோனா மாதிரி நம்ம பயப்பட வேண்டியது இல்லைன்றீங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். இப்போ என்ன விஷயம்னா, இப்போ கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பிரகாரம் இப்போ அந்த இடத்துல மோசமாக இருக்குது. இது அந்த இடத்தோட நிறுத்திடுமா, வெளியே வருமா தெரியலை. ஸோ கவர்மெண்ட் எல்லாம் என்ன சொல்லுது, நம்ம அந்த இடத்தோடு நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை, வெளியே வந்தால் பெருசாகலாம். ஸோ அதுக்கான மெஷர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வித் டைம் மட்டும்தான் தெரியும் இது எவ்வளோ பெருசாக போகும். நம்ம வந்து we have to just keep a close watch. ஆனால் இது வைரஸ் இல்லை, அதனால் பரவத்துக்கு தானே வாய்ப்பு இருக்குது. அந்த ஏரியாவுள்ளேயே அந்த காங்கோ உகாண்டாக்குள்ளே அடைச்சி வைக்க முடியாது. கண்டிப்பாக முடியாது. அது ஏன்னா இப்போ வந்து வேர்ல்டே ஒரு கைக்குள்ளே வந்துருச்சு. நியூ எக்கனாமிக்ஸ் பாலிசி அப்படிலாம் போயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப இதை எப்படி தான் தடுக்க முடியும்ன்றீங்க? தடுத்து முடிச்சிடலாமன்றீங்களா? குவாரண்டைன் தான். ஸோ யூ வில் ஹாவ் டு சி வர்றவங்க எல்லாருமே ஸ்க்ரீனிங் அண்ட் குவாரண்டைன்.
ஸோ இப்போ எல்லோ ஃபீவர் எப்படி ஆப்பிரிக்காலேருந்து வெளியே கொண்டு வராமல் வச்சிருக்கோம், அதே மாதிரி தான் இதையும் பண்ணியாகணும். இல்ல, ஏன்னா இட்ஸ் ஒன்லி அன் எண்டமிக்ங்கும் போது ஸ்க்ரீனிங் அண்ட் குவாரண்டைன் தான் ஒரே வழி. ஆனா இந்தியால அதே மாதிரி இந்தியாவில பண்ண இருக்கு முடியுமா? சார், இந்தியாக்குள்ளேயும் இப்ப இந்த மாதிரி வைரஸஸ் இருக்கு. அது வரும்போது மற்ற கண்ட்ரீஸும் இந்தியன் சிட்டிசன்ஸ் வராமல் நிறுத்தவும் செய்யும். ஸோ திஸ் வில் ஹேப்பன் த்ரூ அவுட் த வேர்ல்ட். ஸோ இதுவும் இப்போ அப்படிதானே நிறைய எல்லா வைரஸ்க்கும் அப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து பெருசாச்சுன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் அது பண்ணும். ஏன்னா இப்ப நம்மளுக்கு ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஆர்பார் இது மூலமா வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல. எல்லா கண்ட்ரிக்கும் அது மூலமா தானே போனோம். வேற எப்படி போவாங்க? எப்படி போனாலும் ஏர்போர்ட்லயும் ஹார்பர் மூலியமா தானே போவாங்க. அங்கதான் ஸ்கிரீனிங் அண்ட் குவாரண்டைன் பண்ணுவாங்க. இப்போ யூஎஸ்ல 3 இடத்த டிசைட் பண்ணிட்டாங்க அங்க குவாரண்டைன் பண்ணி உள்ள வரணும்னு. நமக்கு டவுட் வந்துச்சா நம்மளும் அதை பண்ணுவோம். நமக்கு இப்ப போக்குவரத்து இல்ல, நமக்கு ஒரு வேர்ல்ட் கப் இல்ல, இன்னும் நம்ம ஆரம்பிக்கல, அவ்வளவுதான். அப்படி அதனால நம்ம இதுக்கு முன்னே நம்ம உகாண்டா, காங்கோ அங்கிருந்து யாரு வந்தாலும் தடுத்துலாம்ல. இப்ப வேணாம்பா நீங்க எந்த இது நான் ஹெல்த் மினிஸ்டரும் இல்ல, ஹெல்த் செக்ரட்டரியும் இல்ல, டெசிஷனா இல்ல. இது வந்து WHO அறிவிச்சிருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, இதுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் வைத்தியம் பார்க்குற டாக்டர். நான் என்ன பண்ணணும்? வைத்தியம் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். ஸோ இதுக்கான டெசிஷன்ஸ் எடுக்கிற திறமை அவங்களுக்கு இருக்கு. அது அவங்க பார்த்துப்பாங்க. இது நீங்களும் நானும் பண்ற வேலை இல்லை. ஏன்னா WHO-வும் இதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட்லயும் இதுக்கான குரூப் இருக்கு. ஸோ தேர் க்ளோஸ்லி மானிட்டரிங் ஆல் ஆஃப் அஸ். எங்க ஹாஸ்பிட்டல்ல இப்போ எபோலா வந்தா என்ன பண்ணுங்கிற ட்ரைனிங் ஆஸ்பெக்ட்ஸும் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஓரளவு காஷியஸாக தான் இருக்கும். இதுக்கு மேலே பண்றது கவர்மெண்டோட வேலை. இது நீங்களும் நானும் பேசி ஒன்றா போறது இல்லை. அவங்களுக்கு தெரியும் எப்போ பண்ணணும்னு அப்போ பண்ணுவாங்க. அப்பனா நீங்க சொல்ற மாதிரி இதனால பெருசா பயப்பட தேவையும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும். இப்போ நீங்க சில விஷயங்கள் சொல்லும்போது நான் நேரா சொல்லிடுவேன். ஹண்டா கேட்டிங் போது என்ன சொன்னேன்? இல்ல பயப்படாதீங்க, வராது. இது வந்து வரலாம், வராமையும் போகலாம். நம்மளும் விழிச்சிட்டு இருக்கோம், கவர்மெண்ட்டும் விழிச்சிட்டு இருக்கு. நம்மள பாத்துக்க ஆள் இருக்காங்க, பாத்துப்பாங்க. ஆவறதுக்கும் வாய்ப்பும் இருக்கு. So we will have to keep our fingers crossed. ஆனா கொரோனா மாதிரி அத மாதிரி இது இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கொரோனால ஒரு வகையான கஷ்டப்பட்டோம்னா இது வேற வகையா இருக்கும். ஏன்னா கொரோனா விட அவ்வளவு ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி. உள்ள வந்துடுச்சுன்னா ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகலாம். உள்ள வரதுக்கான சான்சஸ் கம்மி கம்பேரிட்டிவ்லி கம்பேர்ட் டு கொரோனா மாதிரி. அதனால இப்போதைக்கு இந்த நேரத்து வரைக்கும் இந்தியா சேஃபா இருக்கு. நம்மளும் சேஃபா இருக்கு. ஆமா, இப்படியே போகும். நம்பலாம். பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.